தேவனுக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையின் பேர் என்னவா இருக்க வேண்டும்? பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது? இதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 16:18 இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபை யாருடையதுன்னா நம்மது கிடையாது, நம்ம சர்ச்சு, நம்ம சபை இல்லை. சொல்றாரு சபை யாருன்னா என் சபை கட்டுவேன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. அப்ப சபை யாருன்னா இயேசு கிறிஸ்து என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சபை நம்ம புற சபை, நம்ம சபை இல்லை, என் சபையை கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரு. ஸோ சர்ச் யாருடையதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்மளது கிடையாது. சரிங்களா? அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வருஷத்துல இங்க பவுல் சொல்றாரு பாருங்கள். ரோமருக்கு நிருபம் 16:16 ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள், கிறிஸ்தன் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். கிறிஸ்தன் சபையார் உங்களை வாழ்த்துகிறார் என்ற இங்கே பரிசுத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. இது பேர் தான் சபையினுடைய பேர். பாருங்க, கிறிஸ்துவின் சபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற சபை பத்தி பேசல. பைபிள் எத்தனை சபை இருக்கு? ஒரு சபை தான் இருக்கு, கிறிஸ்து சபை இருக்கு. நம்ம நினைப்போம் எத்தனை கடவுள் இருக்காருன்னா நமக்கு ஒருத்தர் தான். எத்தனை சபை இப்படி வந்துருச்சு, இத்தனை சபை இப்படி வந்துருச்சு. தப்பு இல்லை, ஒரு கடவுள் நம்ம பிலிவா இருப்போம், நமக்கு ஒரே ஒரு தேவன் தான். அப்போ இத்தனை சபை எப்படி வந்துச்சு? ஒரு சபை தான், அது கிறிஸ்துவ சபை தான். புரியுதுங்க? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வருஷத்துல ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். பாருங்கள், முதல் அந்தியோக்கியாவில் சிறுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. முதலாக அந்தியோக்கியாவில் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பெயரிடப்பட்டாங்க. ஏன் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க? மற்ற சர்ச்சில் கூடியிருந்தாங்கன்னா அவங்க பேர் வந்துருங்களேன், பிரபாகர் சர்ச்சுனா பிரபாகர் அவர்கள் அப்படி மாதிரி இருக்கும், கிறிஸ்தவர்கள் மாதிரி பிரபாகர் அவர்கள் அப்படின்னு இருக்கும். அங்க இருக்கிறவங்க கிறிஸ்தவ சபை என்ற நாமத்தினால் கூடினால கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வந்தது. புரியுதுங்களா? அங்க இருக்கிற அந்தியோக்கியாவில் இருக்கிற சபையார் கிறிஸ்தவ சபையார் என்று கூடினதுனால கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அவங்களுக்கு வந்தது. சரிங்களா? சர்ச் நம்ம இஷ்டத்துக்கு பேர் வைக்கக்கூடாது. நம்மளுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தது சர்ச்சுக்கு பேர் இருக்கு சொல்லி? ஒரே தேவன் தான் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சபை தான் இருக்கணும். இந்த சபை மனுஷர் கிரியேட் பண்ணதான், தேவன் சொன்னது கிடையாது. அதுல கிறிஸ்தவ சபை ரோமர் 16 கிறிஸ்தவ சபைன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. பொறுமுறை கேட்டவங்க நன்றி.